ஸோ ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணுன்ட்டு ஆண்டவன் நல்லா வேண்டிக்கிறேன். அப்படின்னா தான் நம்ம வீடியோவை நிறையா பேர் பார்ப்பீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. கம்மிங் டு த பாயிண்ட், இந்த வீடியோ என்னென்னா, இப்போது என்ன தான் நம்ம காசு போட்டு வண்டி வாங்கியிருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜிடி வந்து கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா ஆகிடுச்சு. இது போக நிறையா சூப்பர் பைக்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை. ஒரு பைக்கை வந்து அப்படின்னு திரும்பி இப்போ ஒரு ரோட்டில் போய் சிக்னலில் நிற்கிறோம், இல்லை ரோட்டில் கிராஸ் பண்ணி போகிறோம் அப்படின்னா, என்னடா இது வண்டி அப்படின்னு திரும்பி பார்க்க வைக்கிதுன்னா, அது முக்கியமான காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸாஸ்ட் சவுண்டு தான். நிறையா வண்டிகள் வந்து பார்த்தாலே வித்தியாசமாக இருக்கும், பிடிக்கும் எனக்கெலாம். நான் நின்று ரசிச்சுலாம் வருவேன். பட் வந்து சவுண்டை வச்சே என்னடா இது இப்போ என்னமோ வண்டி போகுது, வித்தியாசமாக போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. சில பேருக்கு இரிட்டேட்டும் ஆகும், என்ன இது வண்டி வந்து இவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இரிட்டேட்டும் ஆகும். ஸோ எக்ஸாஸ்ட் அப்போ பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வண்டி கிட்டத்தட்ட வாங்கி 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ரோட்டில் போய் நின்றுமே வந்து அப்படி யாரும் வியந்துலாம் நம்மளை பார்த்த மாதிரி தெரியல. இந்த வண்டிடா அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். நான் யாரையும் நோட் பண்ணவே இல்லை. என்னடா காரணமாக இருக்கும்னு யோசித்து பார்த்தோன்னா, நம்ம வண்டியில் சவுண்டே இருக்காது. எக்ஸாஸ்ட்டு வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட் வந்து லேசாக பூனை கத்துன மாதிரி தான் இருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும், நான் ஒன்றும் குறை சொல்லலை. பட் வந்து அதுவும் எனக்கு பிடிச்சதான் இருக்குது. ஒரு சில பேருக்கு அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட் சவுண்டே பிடிச்சிருக்கு. இருந்தாலும் எனக்கு வந்து என்னோடய அல்பாசை வந்து, இப்போது ரோட்டில் போய் நிற்கிறோம், ஒரு சிக்னலில் போய் நிற்கிறோம் அப்படின்னா, வண்டி போய் நிற்கிது, லைட்டாக ஒரு ரேவ் பண்ணாலே ஒரு லைட்டான ஒரு சவுண்டு வரணும். அந்த சவுண்ட் வச்சு நம்மளை என்னடா வண்டி அப்படின்னு திரும்பி பார்க்கணும் இப்படின்றது என்னோடய ஒரு சின்ன அல்ப ஆசை. ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து எக்ஸாஸ்ட்டை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ஒரு வழியாக ஒரு எக்ஸாஸ்ட் வாங்கியாச்சு. இந்த எக்ஸாஸ்ட்லையுமே பார்த்தோம்னா, யூடியூப்பில் பார்த்தா ஏகப்பட்ட எக்ஸாஸ்ட் இருக்குது. சவுண்டோடைய வீடியோலாம் வருது. பவரேஜு, ரெட் ரோஸ்டரு, என்னென்னமோ இருக்குது, ஏஇடபிள்யூ அப்படின்லாம் நிறையா இருக்குது. நான் பார்த்தேன், அப்படி இப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு எனக்கு மோட்டோ விங்னு ஒரு பிராண்டு பிடிச்சிருந்துச்சு. அது ஆக்சுவலாக என்னடான்னு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தா, மேனுஃபேக்சரிங்கே வந்து கோயம்புத்தூர் தான் போட்டிருந்தாங்க, நம்ம மதுரை. சரி, மதுரை டு கோயம்புத்தூர் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹெல்ப்லாம் வெரி ஹெல்ப் இல்லை, சரி தமிழனுக்கு தமிழன் உதவி செய்வோன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்து மோட்டோ விங் எடுத்தேன். அது ஒன்று மட்டும் காரணம் கிடையாது. இன்னொரு காரணம் என்னென்னா, இப்போ நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன், கடைசியில் இந்த வீடியோ எதாவது பார்த்துட்டோ இல்லை டிஃபால்ட்டாக யாராவது வண்டி வாங்குறீங்க, ஒரு எக்ஸாஸ்ட்டை மாற்றுறீங்க அப்படின்னா லீகலாக என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றது தெரியாது. இன்னும் நான் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா டர்ன்னு போகும்போது திடீர்னு குச்சி நிப்பாட்டிடக்கூடாதுல்ல. குச்சி மீன்ஸ் எங்கள் ஊர் பாஷையில் வந்து, லோக்கல் பாஷையில் போலீஸ் குச்சி நிற்கிறாங்க, அங்கே குச்சி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த சொல்லுவாங்கன்றதே இந்த வீடியோக்காண்டி தான் நான் வந்து எனக்கு வருது. அவங்க இவங்க அப்படின்னு தான் பேச்சிலே வருது. சில சமயம் அந்த மாதிரி எதுவும் பேசிடுவேன், எதுவும் கோச்சிக்காதீங்க, மரியாதை கொடுக்காமல் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ வந்து குச்சி நிப்பாட்டிடக்கூடாதுல்ல நம்மளை. ஸோ வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் கூகுளில், ஏதாவது ஒன்று லீகலாக இருக்கா, வண்டியில் எக்ஸாஸ்ட்டு போய் லீகலாக இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஒரு எக்ஸாஸ்ட்டுமே இல்லை. அப்படி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், இந்த எக்ஸாஸ்ட் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, டெசிபிள் கூட இல்லாத மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட்டு பார்க்கணும். ரொம்பவும் வந்து ட்ருன்னு சவுண்டு கேட்டுச்சுன்னா நமக்கும் வந்து ரைட் பண்ணி போகும்போது வந்து தலைவலி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி அப்படியே பார்த்தேன், சர்ச் பண்ணி பார்த்தேன். மற்றதெல்லாம் ரெட் ரோஸ்டரு, ஏஇடபிள்யூ, பவரேஜு, குர்சேவாக்குன்னு இப்படிலாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ஹெட்ஃபோன்ஸ்லேயே வந்து பயங்கர சவுண்டு கேட்குது. ஸோ நேரில் எப்படி இன்னும் கேட்குமா என்னன்றது டவுட்டாக இருந்துச்சு. நான் ஒரு சில பேர் ஜிடி வச்சுருக்கவங்களையும் அவங்க வந்து மேக்ஸிமம் ரெட் ரோஸ்டர் போட்டிருந்தாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ரெட் ரோஸ்டர் அவ்வளோ பிடிக்கல. கடைசிக்கு எப்படியோ வந்து அந்த யூடியூப்பில் பார்த்து தான் வந்து இந்த மோட்டோ விங்குன்ற பிராண்டை கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த மோட்டோ விங் பிராண்டை வந்து வாங்கியாச்சு. இன்றைக்கி அதை மாட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி, ஏதோ ஃபங்க்ஷன் போல் வெடி போகிறாங்க, சாரி. இன்றைக்கி அந்த மோட்டோ விங் எக்ஸாஸ்ட்டை வந்து நம்ம ஜிடியில் மாட்டி நமக்கு எப்படி சவுண்டு இருக்குது என்ன ஏதுன்றது தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க போய் கீழே எக்ஸாஸ்ட்டை மாட்டுவோம். ஸோ காய்ஸ், இவன் தான் நம்ம ஜிடி. இவனுக்கு ஒரு பேர் இருக்குது,
ராக்கெட், இதுதான் அவரோட பேர். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வண்டிக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்ட் இதுதான். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். எப்பயும் வண்டி ஆன் பண்ணோடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆன் பண்ணி முடித்த உடனே எக்ஸாம் போட்டிங்கன்னா ஒரு பம்ப் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்டு கேட்டு முடித்த பிறகு தான் நீங்கள் ஆன் பண்ணணும். எனக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ தான் வந்து ஸ்டாக்கோட சவுண்டு கம்மியாக இருக்க மாதிரி ஃபீலாக இருக்கா? அவங்களுக்கு ஹெட்செட் போட்டால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து நம்ம மோட்டோவிங் அப்படின்ற பிராண்டில் வாங்கியிருக்கோம். எக்ஸாஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இதை அன்பாக்ஸ் பண்ணி இன்றைக்கி மாட்டுவோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா? நல்லா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. உள்ள தெர்மோகால்லாம் போட்டு ஸ்க்ராட்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சரியான பேக்கிங்காக இருக்குது. இது அங்கே வை வச்சுக்கோ. ஸோ வந்துருச்சு நம்ம மோட்டோவிங். கிட்டத்தட்ட ஸ்டாக் மாதிரியே இருக்குது. ரெண்டுமே வந்துருச்சு. நல்லா இருக்குது. ஸ்டாக் மாதிரி இருக்குது. டிபி கலர் கலட்டுற மாதிரிலாம் இருக்குது. நம்ம அப்படி தான் கேட்டிருந்தோம். அதே மாதிரி அவங்க லோகோ வந்து இல்லை. ஆக்சுவலாக நம்ம வந்து லோகோ போடாதீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஏன்னா ஸ்டாக் மாதிரியே இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காண்டி லோகோ பிரிண்ட் பண்ணாதீங்க. வேறு எதுவும் அவங்க வந்து கஸ்டமைஸாக பண்ண மாட்டுறாங்க. ஸோ வந்து வீட்டுக்காரம்மா வீடியோ பண்ணிகிட்ருக்கப்போ எங்களுக்கு இதெல்லாம் புதுசு, அதனால சிரிக்கிறோம். ஸோ வந்து சரி வாங்க மாட்டி இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். A few moments later. அப்பா ஒரு வழியாக 2 எக்ஸாஸ்டிங் கழட்டியாச்சு.
எக்ஸாஸ்ட் இல்லாமல் நம்ம ஜிடி எப்படி சவுண்ட் கேட்குதுன்னு பார்ப்போமா? பா, என் பொண்ணு உள்ளேருந்து வந்து திரும்பி ஜிடி ஆன் பண்ணி காட்டி அந்த சவுண்டு கேட்கணும்னு சொல்லுது. அவளுக்காண்டி எடுத்துகிறேன். நல்லாக்கா? சூப்பராக்கா? சரி.